நிரூபிக்க என்ன பண்ணணும்? பாகிஸ்தான் பார்டர்ல போய் சண்டை போடணுமா, சைனா பார்டர்ல போய் சண்டை போடணுமா? இவ்வளவு ஏன் உங்க ஊர்ல வந்து என் காதல சொல்லட்டுமா? என் ஊருக்குள்ள வர அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? வாயா பாப்போம். அப்படியா? வெரி குட். எங்கடா இருக்கான் பாஸ்? சாப்பிட்டு இருக்கான். ஷபாஸ், சரியான இடம், சரியான நேரம். டேய், அவன் சாப்பிட்டு எப்படி பின்னாடி தான் கைகள் வருவேன், அங்க வச்சு அவனை தூக்குங்கடா. சரி பாஸ், சரி பாஸ். டே, அது வரைக்கும் அவனோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்ஸும் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இரு. ஓகேவா? செல்ல ஆஃப் பண்ணாத, ஆன்ல வை, கான்ஃபரன்ஸ்ல போடு. என்னடா சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா? சோத்துல கறிகள் ஊத்திட்டான் பாஸ். ஊத்தட்டும். அண்ணா இப்ப மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்காம்ண்ணே. அண்ணா ரசம் போய்கிட்டு இருக்கு. பாஸ் மோருக்கு வந்துட்டான். மோர் ஊத்திட்டானா? அவனுக்கு அடுத்து பால் தாண்டா. டேய், அவன் மோருக்கு வந்துட்டான். எல்லாரும் அலர்ட்டா இருங்கடா. டேய், நீ என்ன பண்ற? அவன் சாப்பிட்டு கைகள் வருவேன், பின்னாடி 2 பேரும் ஃபாலோ பண்ணுடா. சரிண்ணே. என்னடா எந்திரிச்சிட்டானா? டேய், சோத்த கொண்டு வாயா. அண்ணே போதுமாண்ணே? போடு. இல்லண்ணா, அவன் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டோம்ண்ணே. என்னடா சொல்ற? மறுபடியும் கறி குழம்பு கேக்குறான் பாஸ். பாஸ் மறுபடியும் மீன் குழம்பு பாஸ். எத்தனை தடவடா? திரும்பவும் ரசம் போய்கிட்டு இருக்குண்ணா. என்னடா இவன் தோத்துக்கு செத்தவனா இருப்பானோ? பாஸ் மறுபடியும் மோர் போயிட்டு இருக்கு. மோருக்கு வந்துட்டானா? டேய், ரைட்ரா, இந்த வட்டம் கண்டிப்பா எந்திரிச்சிருவான்டா. அலாட்டாரு. 2 பந்தி முடிஞ்சு எந்திரிக்க மாட்டேங்கிறான் பாஸ். ஏய், பாயசங்கடா. பாயசங்கடா. பாயசம் இல்லையா, பிரச்சனை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாஸ். ஐயோ, பாயாசம் வரலன்னா பக்கத்துல இருக்க இலையில எடுத்து நீங்களாவது குடுங்கடா. அண்ணன் இன்னைக்கு பாயாசமே வைக்கலையாம்ண்ணே. அண்ணே பாயசம் வெளியில குடுக்குறாங்களா, கொஞ்சம் வரீங்களா? பாயசம் வெளியவா? ஆமாண்ணே. பால் பாயசமா? ஆமாண்ணே. வர வாங்க. வந்துட்டேன். முந்திரி போட்டுருக்கா? போட்டுருக்கண்ணே. நெய் ஊத்திருக்கா? ஊத்திருக்கண்ணே. பாயசம் யார் தர்றா? பாஸ் கொடுப்பாருண்ணே. இவனா தர்றேன்? ஆமாண்ணே. பாயசங்க வேணுமா? பாயசம் வேணும். தர்றேன். பாயாசம் இல்லன்னா வர வேண்டியதானே. எத்தனை பந்தி வெயிட் பண்ணு. ஆரம்ப தொகை 65 லட்சம். ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேற்று வர நினைக்கலையே ஆசை வர முளைக்கலையே சரி என்ன வனக்கிளியே. என்னடா மாமா, வேர் ஆர் யூ? டேய், ஏலத்துல இருக்கண்டா. என்ன? உடனே கிளம்பி குடோனுக்கு வாங்க. டேய், 1 கோடி ரூபாய் ஏலம். நீ போன் பண்ணங்கிறதுக்காக அதெல்லாம் விட்டு வர முடியாது. மாமா, 1 கோடி முக்கியமா, கிளியூர் இதே கனியோட உசுறு முக்கியமா? என்னடா சொல்ற? இதே கனியை தூக்கியாச்சு மாமா. டேய், எனக்கு ஏலம் முக்கியம் இல்லடா, எதிரி தான் முக்கியம். அவனை அப்படியே வச்சிருந்த வரேன்னு சொல்லாதீங்க, வந்துட்டேன்னு சொல்லுங்க. டேய், எதை சொல்ல வர ஏறா? பாயசத்துக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை? உள்ள வச்சிடுறா. ஓகே பாஸ். எங்கடா அவன்? மாமா, இதோ இருக்கியா மாமா? செத்தட அன்னைக்கு நீ மாப்ள. மாமா, என்னால முடியாத, என் அண்ணனால முடியாத, ஏன் இந்த ஊராலேயே முடியாத நீ சாச்சுடா. நீ வீரண்டா. ஆமர உனக்கு தாடா. தேங்க்யூ மாமா. டேய், இறங்கடா. நீங்க ஆரம்பிங்க. அவன் மூஞ்ச பாத்துக்கிட்டே இருக்கவே மனசு சாந்தி அடையும். என்ன மாமா, இவன் தான் மாமா நம்ம பரம்பரை எதிரி கிளியூர். பஞ்சு மிட்டாய் விக்கிற மாதிரி இருக்கான், இவனை போய் பரம்பரை எதிரின்றானே. மாமா, இவனை என்ன பல்லான்னு சொல்லுங்க. விட்டுருவா. விட்டுறா மாமா, இவனை தூக்குறதுக்கு என்னோட டெரர் பேட்ச் எவ்வளவு ஹோம் ஒர்க் பண்ணிருக்காங்க, அசால்ட் விட்டுன்றீங்க. ஏன் மாமா, நீங்க என்ன லூசா? நீ லூசா, நான் லூசாடா? இதே கலியா இல்லையா? இல்லடா மாமா, இவன் தான் மாமா கால பாட்டெல்லாம் போட்டு பில்டரா வந்து இறங்குறியா? என்னடா இது? இவன் போட்டா எப்படி நம்ம பாக்கெட்டுக்கு வந்துச்சு? இவனை தெரியுமா? இவன் தான் மாமா ஸ்பை. பையனா? பை இல்ல மாமா, ஸ்பை, அதாவது உளவாளி மாமா. இந்த இதே கனியை தூக்குறதுக்கு இவன் தான் மாமா புல் கோஆபரேட் பண்ண. ஓ, இதே கனியை பிடிக்கிறதுக்கு இவன் ஹெல்ப் பண்ணா. போடா முட்டா பயமோன. உன்னால ஏலம் போச்சு, ஒரு ஃபிகர் போச்சடா. மாமா, என்னடா நீங்க இதே கனியை தூக்கிட்டு வர மாட்டேன்றீங்க, நான் தூக்கிட்டு வந்தாலும் இதே கனி இல்லங்கறீங்க. அப்புறம் யார் இதே கனி?
இதே கனி நீ கையில வச்சு சுத்திட்டு இருக்கிய இவன் தாண்டா இதே கனி இதே கனி ஒரு பாஸ் நாசமா போனவன் என்ன போறவரை கூப்பிடு அடி வாங்கடா. துணி பத்தாடா சிமெண்ட் வச்சிருக்கா ஏன்டா இவ்வளவு அடி வாங்க அவ்வளவு சப்பியா? பாக்கெட்ல இருந்தவனை விட்டு பாயாசத்துக்கு அந்த தூக்கிட்டு வந்துட்டுமே. ஓம் வேதாத்மனாஜ வித்மஹே இரண்யகர்பாய தீமஹி சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜயதி ஜயமேவ ஜயந்தி. ஐயா, சித்திரை மாசம் முதல் செவ்வாவான இன்னைக்கு கோவில்ல காப்பு கட்டுறோம். இன்னையில இருந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் காப்பு அவுப்போம். அது வரைக்கும் காவடி தூக்குறவா, பால் குடம் எடுக்கிறவா, தீ மிதிக்கிறவா, என்னென்ன நேர்த்திக்கடன் இருக்கோ எல்லாம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் கேட்டுக்கங்க. வருஷம் சொல்றதுதான். நம்ம ஊருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை யாரும் மீறிடக்கூடாது. இன்ன இருந்து சரியா 8 நாளைக்கு நம்ம ஊர் ஆளுங்க யாரும் வெளியில போய் ராத்தங்க கூடாது. வீட்டுல எந்த வித கவுச்சும் புழங்க வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வம்பு தும்பு சண்டை சச்சரவு எதுவும் பண்ணக்கூடாது. மீறி பண்ணீங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். திருவிழா நல்லபடியா நடக்கிறதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தரணும். இத ஊர் பெரியவங்க சார்பா கேட்டுக்கிறேன். வருஷம் இதே டைலாக் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா ஒரு நிமிஷம். நேத்து செங்கோடனும் இந்த காயாம்பும் தெருவுல சண்டை போட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. என்னடா அது? அது ஒண்ணு இல்லையா. ஏய், பங்காளி பிரச்சனையா இருந்தாலும் சரி, பரம்பரை பகையா இருந்தாலும் சரி, இந்த 8 நாளைக்கு எதுவும் பண்ணக்கூடாது. பண்ணலையா? இல்ல நம்ம டீம் எதுவா இருந்தாலும் திருவிழா முடிஞ்சு பாத்துக்கலாம். சரிங்க. புரியுதா? சரிங்க. சாமி, ஐயா, நான் அந்த சாராய கடை ஏழை விஷயமா டவுனுக்கு போயிட்டு சாயங்காலத்துக்குள்ள வந்துருவேன். வாங்க. உங்களுக்கு இதுக்கு இடையில ஏதாவது வேணா வீட்டுல போய் கேட்டுறீங்க. வரேன். சரி. ஹாய் பாட்டி சமத்துக்குட்டி, என்ன இங்க நின்னுட்டு இருக்கா? என்னைக்கா இருந்தாலும் காதல் கிடக்கிறது எனக்கு தான். மிளகை கண்ணீர்கள் கண்டதினாலே. போய் ஆடு மாமா போ. நானா ஆடுறேன். போட்டுக்க. ஆடுறா.